கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராலும் ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியல. ஒரு தரப்பு மதப புத்தகங்கள் சொல்றதுதான் உண்மைன்னு பிடிவாதமா இருக்காங்க. இன்னொரு தரப்பு இதெல்லாம் வெறும் கற்பனை, அறிவியலுக்கு பொருந்தாததுன்னு ஒதுக்கி தள்ளுறாங்க. ஆனா இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவுல ஒரு மாற்றுப்பாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் நமக்கு காட்டின வழி. அவர் கடவுளை ஒரு மத அடையாளமா பார்க்கல, ஒரு மனித உருவமா பார்க்கல, மாறாக அத ஒரு அனுபவமா பார்த்தார். குறிப்பா கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு அறிவு சார்ந்த மனிதர் கூட ஏத்துக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை அகவலோட முதல் 2 வரிகள்லயே அவர் வச்சிருக்கார். அது என்னன்னு இப்ப பாப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் தன் பாடலை தொடங்கும் போதே ஒரு மந்திரத்தை சொல்றார். ஆனா இது ஒரு சாதாரண மத மந்திரம் கிடையாது. இது ஒரு யுனிவர்சல் எனர்ஜி பத்தின விளக்கம். அருட்பெருஞ்சோதி, இதுல 3 வார்த்தைகள் இருக்கு. அருள், பெரும், ஜோதி. வள்ளலார் கடவுளை ஒரு உருவமா சொல்லாம ஒளி அல்லது ஜோதின்னு சொல்றார். ஏன் ஒளி? ஏன்னா ஒளிக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, அது எல்லாருக்கும் பொதுவானது. இங்கே அருள் அப்படிங்கிறது வெறும் கருணை மட்டும் கிடையாது. அது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களையும் இயக்குற ஒரு பேரறிவு. வள்ளலார் என்ன சொல்றார்னா, கடவுள்ங்கிறது எங்கோ மேகத்துல உட்கார்ந்துட்டு நம்மை கண்காணிக்கிற ஒரு ஆள் கிடையாது. அது அறிவு கலந்த ஒரு பேராற்றல், ஒரு பெரும் வெளிச்சம். 4 முறை ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றார் தெரியுமா? நம்முடைய உடல், மனம், அறிவு, ஆன்மா என எல்லா நிலைகளிலும் அந்த ஒளி நிறைந்திருக்குங்கிறதை உணர்த்தத்தான். அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ், அருட்சிவ சிவ பதியாம் அருட்பெருஞ்சோதி. சரி, இந்த ஒளியால நமக்கு என்ன பயன்? இதைத்தான் 2வது பாடல்ல சொல்றார். அருட்பெரு நிலைவாழ். மனித வாழ்க்கைனா என்ன? பிறக்கிறோம், கஷ்டப்படுறோம், அப்புறம் இறந்து போறோம். ஆனா வள்ளலார் பெருநிலை வாழ்வுன்னு ஒரு விஷயத்த சொல்றார். அப்படின்னா என்ன? காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்படாத, எந்த தடையும் இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்வு. அருட்சிவ நெறி. இங்க சிவம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம், தவம்னு அர்த்தம். எந்த மத அடையாளமும் இல்லாம சக உயிர்கள் மேல அன்பு செலுத்துற அந்த ஜீவகாருண்ய வழியில போனோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அறிவு ஒளி வேலை செய்ய ஆரம்பிக்கும். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, நீங்க கடவுளை நம்பணும்னு அவசியம் இல்ல, ஆனா சக உயிரோட துடிப்பை உங்களோட துடிப்பா உணருங்க. அப்படி அன்பா இருக்கிறவங்களுக்கு அந்த பேரொளி ஒரு பாதுகாவலனா இருந்து மரணமில்லாத ஒரு பேரின்ப வாழ்வை தரும்னு அவர் ஒரு பெரிய லாஜிக்கை முன்வைக்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா, கடவுள்ங்கிறது ஒரு வெளிச்சம், அன்புதான் அந்த வெளிச்சத்தை அடையறதுக்கான வழி. இதுக்கு நீங்க எந்த சடங்கும் செய்ய வேண்டாம், அன்பா இருந்தாலே போதும். வள்ளலாரோட இந்த தத்துவம் ஒரு மதத்தை சார்ந்தது இல்லை, இது ஒரு வாழ்வியல் முறை. அகவலோட அடுத்தடுத்த வரிகள்ல இன்னும் ஆச்சரியமான விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். அதை அடுத்த வீடியோல பார்ப்போம்.